ஒரு ஊரில் குளம் இருந்தது. அந்த குளத்தின் அருகில் இருக்கும் மரத்தில் ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. அந்த குளத்தில் ஒரு அன்னப்பறவை நீந்தியபடியே இருக்கும் எப்பொழுதும். அதை பார்த்த காகம், அடடடடா, என்ன அழகு, என்ன அழகு! எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த பறவை கொள்ள அழகா இருக்கே. இந்த வெள்ளை நிறம் தான் இந்த பறவைக்கு அழகை கொடுக்குது. இந்த பறவை எப்போ பார்த்தாலும் தண்ணியிலேயே இருக்கிறதுனால தான் இது இவ்வளவு அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன பாரு, கரு கருன்னு இருக்கேன். மாசத்துல ஒரு தடவை குளிச்சா இப்படிதான் இருக்கணும். இனிமே தினமும் 3 வேளை குளிக்கணும். அப்பதான் இந்த அன்னப்பறவை போல வெள்ளையா அழகா மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் எப்போ பார்த்தாலும் குளிச்சமயமாகவே இருந்தது காக்கா. மற்ற பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஒன்றுமே புரியலை. என்ன ஆயிருக்கும் இந்த காகத்துக்கு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சதுங்க. எத்தனை முறை குளித்தாலும் நிறம் மாறாமல் அப்படியே இருந்தது காகம். எப்படியாவது அழகாக மாறியே தீரணுங்கிற விடாமுயற்சியில் காகம் பல முறை தண்ணீரில் குளிச்சமயமாகவே இருந்தது. அதோட விளைவு குளிர்காய்ச்சலில் படுத்துக்குச்சு. அப்புறம் என்ன, யானை டாக்டர்கிட்ட போய் விஷயத்தை சொன்னது காகம். அதற்கு அந்த யானை, நாம் எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கணும். அடுத்தவங்களை போல மாற விரும்பினா இப்படிதான் நடக்கும். காகமும் புரிந்து கொண்டது. காக்கை எப்போதும் அன்னமாக முடியாது, நான் நானாகவே இருப்பேன் எப்பொழுதும் அப்படின்னு முடிவு பண்ணியது காகம். அடுத்த நாள் இருந்து எல்லா பறவைகளுடனும் சந்தோஷமாக, சகஜமாக, நிம்மதியாக வாழ்ந்தது காகம்.